கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே போதிய பேருந்து வசதி இல்லாததால் தனியார் பேருந்தின் பின்பக்க ஏணி மற்றும் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் மேற்கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் அரசு கூடுதல் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், மாணவர்கள் தொங்கியபடி செல்வதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பேருந்து ஓட்டி வரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த ஆசனூரிலிருந்து ஆரப்பாளையம் செல்லும் சாலையில் சிறுத்தை மற்றும் புலி வெவ்வேறு இடங்களில் சாலையை கடந்து சென்றதை அவ்வழியாக சென்றவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் தாமல் ஏரி நிரம்பி குளங்கள் வழியாக செல்லும் உபரி நீர் அதிக அளவில் செல்வதால் குணரப்பாக்கம் தரைப்பாலத்திற்கு மேல் சுமார் 2 அடி உயரத்திற்கு நீரானது சீறி பாய்ந்து செல்கிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தின் மேல் நடந்தும் இருசக்கர வாகனத்தில் சென்று வருகின்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பண்ணைப்புறம் பகுதியில் கடந்த 4ஆம் தேதி பெய்த தொடர் மழையால் 18ஆம் கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் பொதுப்பணித்துறை சார்பில் தற்காலிகமாக மணல் மூட்டைகள் கொண்டு உடைப்பை சரி செய்யப்பட்ட நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த சில நாட்களாக தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வீதி நாடகம் நடைபெற்றது. தேனி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு வீதி நாடகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புங்கை, வேம்பு, அரசு மரக்கன்று, ஆலமரக்கன்று, பாதாம் போன்ற மரக்கன்றுகள் நட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பில் நாடார் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நிறுவன தலைவர் சீனி நாடார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாடார் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மட்டுமே அங்கீகரிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.